ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பகவத்கீதா சாப்டர் நம்பர் 13:1-3 ஸ்லோகம் நம்பர் 1. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். உடம்பு, உயிர், ஆன்மா என்று மூன்றின் சேர்க்கையால் ஆனதுதான் மனித உடம்பு. நாம் நம்மை இறைவனின் அம்சமாக ஆன்மாவுடன் ஒன்றுபடுத்தி காண வேண்டும். இயற்கையின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் படிப்படியாக விளக்குகிறது. உடம்பையும் உயிரையும் வீடு, அதாவது க்ஷேத்திரம் என்றும், ஆன்மாவை அந்த வீட்டில் குடியிருப்பவனாக, அதாவது க்ஷேத்ரஞ்சன் என்றும் ஸ்ரீ பகவான் இந்த அத்தியாயத்தில் உருவகப்படுத்தியிருக்கிறார். ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான 20 தகுதிகளை ஸ்லோகம் 7 - 11 வரை எடுத்துச் சொல்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத த்ரயோதசோऽध्यायः. க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ர மேத்யபிதீயதே. ஏதத்யோ வேத்தி தம் பிராகுः க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ. க்ஷேத்ர மேத்யபிதீயதே. க்ஷேத்ரம் ப்ளஸ் ப்ளஸ் இதி ப்ளஸ் அபிதீயத்தே. இப்போ அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள், அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம். கௌந்தேய அர்ஜுனா. முன்னாடி இன்னொரு பதச்சேதம். ஏதத்யோ, ஏதத் ப்ளஸ் யஹ, இதம் இந்த, ஷரீரம் உடம்பு, க்ஷேத்ரம் வீடு, இதி என்று, அபிதீயத்தே கூறப்படுகிறது. ஏதத் இதை, யஹ எவன் ஒருவன், வேத்தி அறிகிறானோ, தம் அவனை, க்ஷேத்ரஜ்ஞ குடியிருப்பவன், இதி என்று, தத் விதஹ அதை அறிந்தவர்கள், பிராகுஹு கூறுகிறார்கள். இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம். அர்ஜுனா, இந்த உடம்பு வீடு என்று கூறப்படுகிறது. இதை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனை குடியிருப்பவன் என்று அதை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். சமாப்தம். இந்த சமஸ்கிருத பதங்கள், அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது. ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். தன்யவாதக.